அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பகுதிகளில் சட்டத்திருத்தத்தால் சேர்க்கப்பட்ட பகுதிகளை தான் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 22 பகுதிகளும், தற்போது இந்த 25 பகுதிகளும் இருக்கு. இதை பத்தி முழுமையான காணொலி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க, பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, இந்த பகுதிகள் என்னன்னா 5 பகுதிகள் தான் இந்திய அரசியலமைப்புடைய பகுதிகளில் சட்ட திருத்தத்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. என்னென்ன அப்படின்னா பகுதி 4A அப்படின்றது அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுது. எப்ப 42வது சட்ட திருத்தம் 1976 இதை ஆட் பண்ணாங்க. அடுத்தது பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத பத்தி குறிப்பிடுது. 73வது சட்ட திருத்தம் 1992 என்ன பண்றாங்க, ஆட் பண்ணாங்க. அடுத்தது பகுதி 9A நகர பஞ்சாயத்து அப்படின்றது 73வது சட்ட திருத்தமா, அதுக்கு அடுத்த சட்ட திருத்தமா 74வது சட்ட திருத்தமா 1992 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பகுதி 9B கூட்டுறவு அமைப்புகளை பற்றி ஒரு ஆட் பண்ணாங்க. அது பார்த்தோம்னா 97வது சட்டத்திலும் 2011. ஓகேங்களா, இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது 73வது சட்டத்திட்டம் 1992, நகர பஞ்சாயத்து அப்படின்றது 74வது சட்டத்திட்டம் 1992. அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்றது 97வது சட்டத்திட்டம் 2011. அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 14A அப்படின்றது தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடுது. இது 42வது சட்டத்திட்டம் 1976. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பகுதி 4A பகுதி 14A ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 4A அடிப்படை கடமைகள் 42வது சட்டத்திட்டம் 1976. அதே பகுதி 14A என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் 42வது சட்டத்திட்டம் 1976. ஓகேங்களா, இது ரெண்டையும் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா இந்த பகுதி 9A ரெண்டுமே பாத்தீங்கன்னா 73, 74வது சட்டத்திட்டம் அடுத்தடுத்து பஞ்சாயத்து ராஜ், நகர பஞ்சாயத்து வருடங்கள் பார்த்தோம்னா 1992. ஓகேங்களா, அடுத்தது இந்த கூட்டுறவு அமைப்புகள் மட்டும்தான் 11B 97வது சட்டத்திட்டம் 2011 அப்படின்றத இண்டிவிஜுவலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டேட்டாஸ் அதை ஷேர் பண்றேன். நன்றி நண்பர்கள்.